கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7, 8, 2 வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனமும் கூட அப்படி தான் ஆரம்பிக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். அன்பு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்காக, அதாவது நம்ம இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறப்ப நமக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக வேற ஒருத்தர், யாராவது ஒருத்தர், ஐயோ இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே, இப்படி துக்கப்படுறாங்களே, இப்படி வேதனைப்படுறாங்களேன்னு சொல்லி நமக்காக அவங்க வருந்துறாங்க பாருங்க, அதுதான் ஒரு உண்மையான அன்பு. அது மாதிரி தான் நாமும் மற்றவர்களுக்கு ஏற்படுற கஷ்டத்தில், வேதனையில், துக்கத்தில் ஐயோ இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தம் நமக்குள்ளே வருது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான அன்பு. அப்போ எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் நாம் அவர்களுக்கு உதவி செஞ்சு இந்த வேதனையிலிருந்து, இந்த துக்கத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்மால் செய்ய முடியும் அப்படின்னா அதை செய்யலாமே. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வீணாக போகுது அப்படிங்கிற கரிசனை, அதுதான் உண்மையான அன்பு. யாரோ எப்படியோ போயிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, நாம் மட்டும் நல்லா வாழ்ந்துட்டா போதும், நமக்கு இருக்கிறது போதும், நமக்கு என்ன இருக்குதோ அது நமக்கு போதுமானதாக இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் நாம் மட்டும் சுயநலமாக வாழ்ந்தால் போதும், நாம் மட்டும் சுயநலமாக வாழ்ந்தால் போதும், இருக்கிறது நமக்கு மட்டும் கிடைச்சா போதும், எதுவாக இருந்தாலும் அது நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும், மற்றவங்க எப்படி போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்குள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ நமக்குள்ள அன்பு இருக்குதுன்னா மற்றவர்கள் மீது கரிசனை கொள்ளுகிற ஒரு நிலை தான் அந்த அன்பு. இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர் ஒரு 2025 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர். ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாது, பாவத்தில் வீழ்ந்துடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது, கஷ்டத்தில் அவனோட வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, அவனோட பாதை மாறிடக்கூடாது என்றெல்லாம் ஒரு கரிசனை, நம்ம மேலே ஒரு அக்கறை, அதுதான் அன்பு. சரி, இதுக்காக நம்ம என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் இவங்க மாறுவாங்க அப்படிங்கிறப்ப அவர் உயிரையே கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வருது. சரி பரவாயில்ல, நான் ஒருத்தன் இந்த உலகத்தில் ஜீவனை கொடுக்கறதுனால இந்த உலகம் திருந்தும்னா நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், நான் அந்த காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த அன்பு மிகையான அன்பு. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதிலும் அதிகமான அன்பு இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்போ அதிகப்படியான ஒரு அன்பை நம் மீது செலுத்தினவர் தான் ஆண்டவர். அப்போ அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள், அவருடைய வழியை பின்பற்றுகிறவர்கள், அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் எனக்கு முன்னால் போயிட்டுருக்காரு, அவரை பின்பற்றி தான் நான் போகிறேன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்பை வெளிப்படுத்தும். கிறிஸ்து என்கிற அன்பை வெளிப்படுத்துவாங்க. கிறிஸ்துவே அன்பானவர். அவர்
அவருக்கு அவர் நீங்கள் அடுத்தவங்க மேலே செலுத்துகிற அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிறிஸ்து. அதைத்தான் இங்கே சொல்கிறார். நீங்கள்லாம் அன்பினால் உண்டாயிருக்கிறீர்கள், தேவனால் உண்டாயிருக்கிறீங்க. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்து இருக்கிறான், அவரை தெரிஞ்சு வச்சிருக்கான். எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு, கடவுள் இப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர், பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்டவர்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அந்த அன்பினாலே அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார். இதுதான் கடவுள். இந்த அன்புக்கு பேர் தான் கடவுள். ஏன்னா அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்புங்கிற அந்த தன்மை தான் பிதாவினோட தன்மை, கடவுளுடைய தன்மை. அப்போ நமக்குள்ள அன்பு இல்லைனாவே, நமக்குள்ள மற்றவர்கள் மீது அக்கறை இல்லைனாவே, நமக்குள்ள மற்றவர்கள் மீது கரிசனை இல்லைனாவே கடவுள் நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அன்பானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் மற்றவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக, நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்கிறவங்களாக இருக்கிறப்போ நிச்சயமாகவே தேவன் நமக்குள்ளிருந்து வெளிப்படுவார். அன்பு என்கிற அந்த தன்மையோடு, அன்பு என்கிற அந்த கிரியை, அன்பு என்கிற அந்த ஒரு அக்கறையாக அவர் வெளிப்படுவார். எங்கிருந்து? நமக்குள்ளேருந்து. அப்படி வெளிப்பட்டால் தான் நாம் அவரை பின்பற்றுகிறதா அர்த்தம். ஏன்னா தேவன் அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தம், கடவுள் அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தம், அக்கறை அப்படின்னு அர்த்தம். அன்பானவர்களே, நிச்சயமாகவே நீங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருங்க. யாரையும் கடிந்து கொண்டு பழிவாங்குகிற எண்ணத்தோடு ஒரு மோசமான நிலைக்கு போகாமல் அன்பு செலுத்தி அரவணைத்து அக்கறையுள்ளவர்களாக நாம் இருக்கிறப்போ நிச்சயமாகவே கடவுள் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். நம்மை கொண்டு கடவுள் கிரியை செய்கிறார் என்பதை நம்ம உணர முடியும். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த அனுதின உணவில் நாம் அன்பாக இருக்க கற்றுக்கொள்வோம். கடவுள் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்த முயற்சி செய்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவார். அன்பு என்கிற அந்த தன்மையோடு, அன்பு என்கிற அந்த கிரியையோடு அவர் நிச்சயமாகவே வெளிப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் அன்பானவர். ஆண்டவரே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பை வெளிப்படுத்தாதவன் தேவனுடையவன் அல்ல, அன்பு இல்லாதவன் தேவன் உடையவன் அல்ல. நீர் அன்பாய் இருக்கிறபடியினாலே இருதயத்தில் அன்பு வைத்திருக்கிற, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிற, ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகிற அந்த உன்னதமான செயலை செய்கிறவர்களுக்குள்ளே நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது உண்மை. எங்களுக்குள்ளும் நீர் வாழ வேண்டும். நாங்களும் அன்பை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்களும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்களும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உமது திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.